47 ஆகுது. மேஷ லக்னம், கடகராசி, புனர்பூஷ நட்சத்திரம். சரிங்களா? ஆமாங்க. சுக்கிர தசை ஆரம்பிச்சிருச்சுமா. சரிங்க. சுக்கிரன் வந்து லக்னத்திலேயே லக்னாதிபதியோடைய சுக்கிரன் 2ஆம் அதிபதி லக்னத்துல உட்காந்து பொருளாதார பட்டை கலப்புற மாதிரி தான் உட்கார்ந்துருக்கு. சரிங்க. பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படி சூப்பரா இருக்கு. இல்ல மேடம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு இல்லைங்களா? எப்படி? இல்ல மேடம், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு கடன் அது இதுன்னு. இனிமேல் நல்லா இருக்குங்களா? அம்மா கேது தசை அப்படிங்கிறது வந்துங்கம்மா லாபஸ்தானத்துல உட்காந்து கேது தசை நடத்தியிருக்காரு. கேது யாருக்குமே வந்து பெருசா கேது தசை நன்மை பண்ணக்கூடாது. ராகு தசை பண்ணா கூட ஓகே, கேது தசை பண்ணக்கூடாது. அதுல நமக்கு ஞானமும் பொறுமையும் நிறைய அனுபவங்களையும் மட்டும்தான் கத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ அதை கத்துக்கிட்டாதான் அந்த கஷ்ட நஷ்டத்தை, கடனை, அந்த பொறுமையை எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம்னா, சகிப்புத்தன்மையெல்லாம் கத்துக்கிட்டோம்னா தான் சுக்கிரதசை அடுத்து வர்ற 20 வருஷம் சுக்கிரதசை நம்ம சமாளிக்கிறதுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும். அந்த பக்குவம் இல்லை அப்படின்னா சுக்கிரதசை நமக்கு யோகம் பண்ணாது அல்லது நம்மளை கெடுக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால நீங்க கேது திசையில கஷ்டப்பட்டிருந்தா அது நன்மைக்கே. சுக்கிர தசை சுய சாரத்துல உட்கார்ந்து தனாதிபதியோட தசை ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்கு, ஜாதகம் சூப்பரா இருக்கு. 8ல மாந்தி இருக்குது. பார்த்து பக்குவமா நமக்கு அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட ஒரு இருட்டு நேரங்கள்ல நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கெல்லாம் நீங்க வந்து போகாதீங்க. இந்த ஜாதகர் போக வேண்டாம். 8ஆம் இடத்துல மாந்தி இருக்கு. காசு தெரியாதவங்க கிட்ட கொடுக்கறது, அறிமுகம் இல்லாத இடத்துக்கு போறது, நமக்கு பழக்க வழக்கம் இல்லாதவங்களை நம்பி ஒரு காரியத்துல இறங்குறது, இதெல்லாம் வச்சுக்காம இருந்தீங்கனாலே இந்த சுக்கிர தசை சூப்பரா இருக்கும். அதுல சறுக்குனா தான். ஓகே மேம். வணக்கங்க. ஹலோ.